கட்டாயம் வழக்கு விடுவோம், வழக்கு எழுதியாச்சு. வந்து என்ன செய்யணும்னு கேட்டுக்க சொல்லுங்க, எப்படி கிட்ட போடுறதுக்கா எங்களை பாருங்க மனசு தானே இருக்காங்க, பாருங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்கேன். எழுதி இங்கே அண்ணன் இதுக்கு ஃபில்டர் எங்க வச்சு இங்கே பிளாக் ஆகிருக்கு. அவங்களோட ஒரு காணி விற்காம அப்படியே கிடைக்கும். அண்ணே என்னது இதுல வார அவ்வளவு கழிவுமே உங்களோட தான். நலையாம வச்சிருங்க. தனி தேங்காய் பிரச்சனையா எடுத்து ஒருத்தர் போட்டு அனுப்பி வச்சிருக்கோம். இந்த 2 டயர் அது நீங்க தனியா மழை நலையாம இருக்கிற இடத்துல வைங்க. வெடி இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு நாலன்றைக்கு ஒன்றும் சொல்ல இல்லாது. இன்னொரு வந்து அவங்க அம்புட்டா வழுக்குத்தா இன்னைக்கு சொல்லிட்டு போவதான் வந்தாங்க. நம்மளோட கோச்சிக்கிற நம்ம பேசிட்டு போனோம். போகுது கரெக்டா போகுது, ஃபில்டர்ல ஒண்ணுமே இல்லை. அது விட்டா கரெக்டா போயிடும். වලකට අන්දන්නේ පරිසර හානි. ඔයගොල්ලෝ පරිසර හානි කරන මේ ගඟට තමයි එන්නේ. ඒක ගාන පල්ලෙහා. ඔව් මේ පරිසර හානි அவர் சொல்றார் 10 மினிட் வண்டி பட்டி எழுதி நீங்க திங்கக்கிழமை வந்து சேர சந்திக்கணும். பிஹெச் சார் உங்களோட ஏரியா பிஹெச் சார் சந்திக்கலாம். அவளை கேள்விட்டேன் அவருக்கு வர எப்படி வச்சிருக்கேன். அது எந்த கடை சொல்லுங்க எனக்கு. கேஸ் கடை தானே? கேஸ் கடை. அது பட்டி செஞ்சு இது என்ன இது எப்படி வச்சிருக்கேன். வண்டி பட்டி எப்படி செய்யணும் தெரியுமே. மே வாழை பலான்ட்டு மே வாழை எல்லாமே உட தெங்கு இங்கே பேனுமே வாழ்வே இல்லை மே புண்ணுடிக்கு வத்துரு பிரியணும். ஏடிக்கு அவ்வளோ பலாண்டேப்பா பாருங்களேன். நீங்க இப்படி மேல கூரையில எல்லாம் தண்ணி இருந்தா தண்ணியில டெங்கு வரும். இந்த கூரையில உள்ள ஊத்தையெல்லாம் நீங்க முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு எல்லாம் துப்புரம் பண்ணி பண்டி இப்படி வளர்க்குற நல்லா பக்கி செஞ்சா அழகா வைக்கணும். இருக்குது அது உங்களுக்கு திரும்ப கூட எல்லாம் கிடையாது. இது போய் சாட்சி விடுங்க. அட்ரஸ் என்னதுக்கு? அட்ரஸ் என்னது?
இந்த நுழம்பு இதுங்கிறதா இவருக்கு வலை கூடுவேன் வலை வாங்க எப்படி ப்ரைவேட் கொஞ்சம் போவாங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை வழக்கு தான் இல்லாட்டி சரியா எங்களுக்கு வராது உங்களுக்கு தான் வழக்கு தான் இல்லை க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு கிழமை சின்ன வேறு 5 நிமிஷம் போதும் ஃபுல்லாக இது பண்ணிட்டு டயர்லாம் கொஞ்சம் பார்க்கணும் டயர் போயிட்டு மண் கொஞ்சம் எடுத்து வைங்க ஏன்னா எங்களுக்கு மெயின் வந்து இறச்சி தான் ரப்பர்லாம் இப்படி போட இந்த ரப்பர்லாம் இப்படி போட்டா ஒவ்வொரு நாளும் சேர்த்து ஆகிடும் அன்னைக்கு அந்திக்கு பார்த்து சொல்லுங்கள் டேபிள் ஆகிடும் வேறு வழி இல்லை வீட்டில் போய் துப்புரவு பண்ணுவீங்களா? அதே மாதிரி உங்களோட பாடசாலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துப்புரவு பண்ணணும். சுற்றுலா நீர் தேங்கக்கூடிய எந்த விடமும் இருக்குது இருந்தால் நாங்கள் அடுத்து வழக்கு போடுவோம். 50,000 தண்டை பண்ண அடிப்போம். அப்பாவை சிறை தண்ணி உழுக்கு போட்டுருவாங்க. உங்களோட வீடுகளில் வந்து உழவு பெறக்கூடிய இடம் இருந்தால் 6 மாதம் உழுக்கு போட்டுருவாங்க. போடலாமா? அப்படி போடக்கூடாது. என்ன அப்போ நீங்கள் என்ன செய்ய உங்களுக்கு காசு டின் வந்து இரும்பு வந்து 100 ரூபா. என்ன 100 ரூபாய்க்கு இருக்குது. இரும்பு வந்து 100 ரூபா. பிஎக்கின் போத்தல் அதுகளெல்லாம் நாளை கடை எடுக்கிறாங்க. அதுகளை நீங்கள் காசு ஆக்கலாம். சரியா? 100 ரூபா கிடைச்சாலும் 2 முட்டை வாங்கலாம். என்னது தானே காலில் போடுற சாமான் தான் 100 ரூபாய்க்கு இடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் தான் சொல்லணும் பெற்றோருக்கு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களோட வீடுகளை துப்புராக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 200 பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் 200 வீடு துப்புரவு பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு பாடசாலையிலும் இப்படி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு நுழம்பு பெருக்கிற இடங்களை நாங்கள் இல்லாமல் செய்யலாம். அப்போ இந்த நோயிலேருந்து நாங்கள் விடுபடுறோம். சரி தாங்க. பிறகு இப்போ எங்களோட வீடுகளில் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் செத்து போனோன்ட்டு எங்கிட்ட அந்த அருமை தெரியும். அப்படி தானே? இப்போ கொழும்புல இன்னைக்கு இருக்காரு, நாளைக்கு இல்லை. டெங்குவில் செத்து போகிறாங்க கொரோனா மாதிரி. எங்களோட பகுதியில் அது வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. 100க்கு 200% அந்த வாய்ப்பு இருக்குது. காரணம் எங்கிட்ட நுழம்பும் இருக்குது, நோயாளரும் இருக்காங்க. சொல்லுங்க தானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் வீடுகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வீடுகளை போய் சுற்றியோர் துப்புரவு பண்ணிட்டு நீர் தேங்கக்கூடிய இடம் எது இருந்தாலும் புளியின் வெட்டியெல்லாம் போட்டு புதைச்சி விடும். இல்லைங்களா? மற்றது கடைகளில் போய் தேவையில்லாத பொலித்தீன் சாமான்களை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வராதீங்க. அப்பாட்ட சொல்லுங்கள் பேக் கொண்டு போக சொல்லுங்கள். பேக்கில் வீட்டிலேருந்து கொண்டு போகிற பேக்கில் சாமான்களை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அங்கே வந்து சொப்பினை எடுத்து வந்து இங்கே வீசுறது. சரியா? மற்றது வீட்டில் சொல்லணும் எந்த கழிவு பொருட்களையும் காணுங்களில் போடக்கூடாது. சரிதானே? அப்பாட்ட நீங்கள் தான் போய் சொல்லணும். போன வருடக்குள்ள இந்த வருடம் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு டெங்கு நோய். டெங்கு நோய் என்ன நோய்? வைரஸ் நோயா என்ன தெரியுமா யாருக்காவது? என்ன நோய் டெங்கு நோய்? என்ன நோய்? ரேட் 5 இருக்கீங்களா? வைரஸ் நோய். வைரஸ் நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இல்லை. உலகத்தில் வைரஸ் நோய்களுக்கு மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி தான் நாங்கள் கொரோனா வந்திருக்கோம், நியாயமான பேர் இறந்து போனோம் தானே. அதே நிலைமை தான் டெங்குவில் இப்போ நியாயமான பேர் கொழும்பு பகுதியில் இருந்திருக்காங்க. செத்து போகிறாங்க. விளங்குதா? எங்களோட பகுதியில் டெங்கு நோய் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நோயாளர்கள் எங்களோட பகுதியில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து கொழும்புல இருந்து நோய் எடுத்துகிட்டு வந்து எங்களோட வீடு இங்கே எங்களோட பகுதியில் வந்து தங்கியிருக்காங்க. எங்களோட பகுதியில் நுழம்பும் இருக்குது. 2 வகையான நுழம்பு இருக்குது. என்ன நுழம்பு? அது என்ன பேர்? டெங்கு நோய் ப்ராப்பர் நுழம்பு பேர் ஈடிஸ் வகை, ஈடிஸ் எல்போபீட்டஸ், ஈடிஸ் எகிப்டைங்கிற 2 வகையான நுழம்பு எங்களோட பகுதியில் இப்போ இருக்குது. முன்ன வந்து குறைவு. முன்ன வந்து உஷ்ணமான பிரதேசத்தில் தான் நுழம்புகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்களோட பகுதி கிளைமேட் மாறி இருக்குது தானே. இப்போ எங்களோட பகுதியில் வந்து சூடு அதிகரிச்சிருக்கு. ஆகவே நுழம்பு வந்து எங்களோட பகுதியில் காணப்படுது. நாங்கள் நுழம்பு சேவை செஞ்சுருக்கோம். நுழம்பு சேவையில் எங்களோட பகுதியில் நுழம்பு இருக்குது. அதே மாதிரி யார் தெரியுமா? தெரியாது. ரைட். டெங்கு சம்பந்தமாக நாங்கள் பரிசோதிக்கிறோம் உங்களோட ஏரியாவை. இல்லைங்களா? ரைட். எங்களுக்கு தெரியும் பிரச்சனை வரும். நுழம்பு வந்து நோயாளியை குத்திட்டு எங்களை வந்து கடிக்கக்குள்ள எங்களுக்கு அந்த வைரஸ் கொண்டு எங்களோட உடம்புல கொடுத்துரும். இல்லைங்க தானே? அப்போ எங்களுக்கு தெரியணும் இந்த நுழம்பு. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? நோயாளியை இல்லாமல் ஆக்குறதா, சுகதேகியை இல்லாமல் ஆக்குறதா, நுழம்பு இல்லாமல் ஆக்குறதா? நுழம்பை நாங்கள் ஒழிக்கணும். இல்லைங்க? நுழம்பு எங்களோட பகுதியில் பரவுறதை நாங்கள் தடுக்கணும். நுழம்பு பரவுறது என்னென்ன இடங்களில் பரவுறது நுழம்பு தெரியுமா? தெளிந்த நீரில் ஒரு துளி நீர் இருந்தாலும் அந்த நுழம்பு வந்து 200 மேற்பட்ட முட்டைகளை இட்டுட்டு போயிடும். பிறகு அந்த முட்டை வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த முட்டையின் ஆயுட்காலம். இல்லைங்களா? இப்போ அந்த முட்டையை வந்து நுழம்பு போட்டுட்டு போனவுடனே தண்ணி தேங்கினா
நுழம்பு நிறைவுடையா மாறி அந்த முட்டை வந்து நிறைவுடைய மாதிரி எங்களை குத்த துவங்கிடும். பிறகு அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் ஒரு வருடத்துக்கு பிறகு தண்ணி நிறைஞ்சா அந்த முட்டை என்ன செய்யணும், திருப்பியும் நுழம்பு. කසාකල සමූහ ව්‍යාපාර අනුබද්ධ කසාකල ක්‍රීන් සුපර් අලුත් තැනක් අඩුම මිලක්.